சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்தித்திருக்கிறோம். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்ட உடனே ஈரான் இஸ்ரேல் மீது தனது முதல் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக பல நகரங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து விமான பாதுகாப்பு படைகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. மறுபுறம் இஸ்ரேல் லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் விரிவுபடுத்தியுள்ளது. ஈரானிய எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல். இதற்கிடையில் ஜலசந்தி நெருக்கடி உலகளாவிய எண்ணெய் மற்றும் வர்த்தக கொந்தளிப்பை தூண்டுகிறது. ஈரான் எல்லையை சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும் திறந்த அசர்பையான், அத்துடன் ஈரானிய தாக்குதலால் பெரும் துரோக உணர்வு என கத்தார் பிரதமர் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகள் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. வான்வழி தாக்குதலின் விளைவால் எண்ணெய் விலை உயர்வு, விமான போக்குவரத்தும் பண பரிவர்த்தனையும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மொத்தத்தில் போர் தீவிரம் உலக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பதற்றத்தை உருவாக்கி பன்னாட்டு கவனத்தை ஈர்த்துள்ளது. இவை தொடர்பான விரிவான பதிவாக இந்த காணொளி அமையவிருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தனது முதல் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி மறைவுக்கு பிறகு அவரது மகன் மொஜ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த தலைமை மாற்றத்தை நிபுணர்கள் சபை உறுதி செய்த சில மணி நேரத்திலேயே ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக IRIB ஈரானிய அரசு ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இஸ்ரேலின் பல நகரங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் வான் பாதுகாப்பு படைகள் வரும் ஏவுகணைகளை இடைமறித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானுடனான போர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்த பங்களிப்பு இல்லாமல் முடிவுக்கு கொண்டுவர முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு முடிவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட பரஸ்பர முடிவாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் லெபனானில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடக்கவிருக்கின்றன என்று எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அப்பகுதியில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு அறிவித்துள்ளனர். வரவிருக்கும் மணி நேரங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அல்-ஹார்த் அல்-ஹசன் சங்கத்தின் பயங்கரவாத உள்கட்டமைப்பிற்கு எதிராக பலத்துடன் செயல்படும். இது ஹெஸ்புல்லாவின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி அளிப்பதில் மைய அங்கமாகவும் ஈரானிய நலன்களுக்கு சேவை செய்வதற்காக லெபனான் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் அபிச்சே அத்ரே சமூக ஊடகங்களில் அரபு மொழியில் தெரிவித்துள்ளார். ஈரானிய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர்களில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4.5% உயர்ந்துள்ளது. இதனால் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய விமான பங்குகள் சரிந்து விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கான கட்டணங்களை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்தின் தடையால் வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பண பரிவர்த்தனையும் பாதிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 60%க்கும் அதிகமான தொழிலாளர்கள் மாதத்திற்கு $1360 குறைவாக சம்பாதிக்கின்றனர். இவர்கள் அனுப்பும் பணம் பல நாடுகளுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக அமைகிறது. வளைகுடாவில் உள்ள இந்திய தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் சுமார் $49 பில்லியன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாகிஸ்தானிய தொழிலாளர்கள் $17 பில்லியன், வங்கதேச தொழிலாளர்கள் $11 பில்லியன் அனுப்புகின்றனர். விமான போக்குவரத்து மையங்கள் மூடப்பட்டால் இந்த பண பரிவர்த்தனை தடைப்பட்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள குடும்பங்கள் வராத பணத்திற்காக காத்திருக்கும் நிலை உருவாகிறது. உலகின் மிக முக்கியமான வர்த்தக நெருக்கடி புள்ளியாக அமைந்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மோதலின் பொருளாதார தாக்கத்தின் மையமாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இந்த குறுகிய நீர்வழி வழியாக கடந்து செல்கிறது. இது உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் 1/5 பங்கை கொண்டுள்ளது. இதன் விளைவாக
ஜலசந்தியில் ஏற்படும் சீர்குலைவுகள், எண்ணெய் விலைகளில் உயர்வும் உலகளாவிய வர்த்தகத்தில் பதட்டமும் உண்டாக்கும் அபாயத்துடன் உள்ளது. ஈரான் போரின் தீவிரம் மேற்கு ஆசியா முழுவதும் பதட்டத்தை அதிகரிக்கும் நிலையில் துருக்கி வடக்கு சைப்ரஸில் குறைந்தது 6 F-16 போர் விமானங்களை நிலைநிறுத்தி அங்கு உள்ள துருக்கிய சமூகத்தை வலுப்படுத்தும் திட்டத்தில் உள்ளது. இந்த நடவடிக்கை கடந்த வாரம் ஈரான் சைப்ரஸை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவியதற்கு பிறகு மேற்கொள்ளப்படுகின்றது. சைப்ரஸில் உள்ள சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் NTV ஒளிபரப்பாளர் தகவலின்படி இந்த நடவடிக்கை போர் தீவிரமான சூழலில் பயனுள்ளதாக இருக்கும். இதனையடுத்து பஹ்ரைன் தாக்குதலில் குறைந்தது 32 பேர் காயமடைந்தனர். இதில் 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் மற்றும் குழந்தைகளும் அடங்குகின்றனர். அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத் கூறுகையில், அமெரிக்கா வெற்றி பெற எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருந்தாலும் செல்ல தயாராக உள்ளது மற்றும் விரும்பப்படாத இலக்குகளை நோக்கி வெடிமருந்துகள் மற்றும் குண்டுகளால் தாக்குதல் நடத்தும் திறன் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள எரிபொருள் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் எதிர்பாராத அளவுக்கு பெரிய தீ விபத்துக்களை ஏற்படுத்தியதால் அமெரிக்க அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு முன்பே வாஷிங்டனுக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தாலும் அதன் விளைவுகள் இவ்வளவு பரவலாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சனிக்கிழமை ஈரான் நாட்டில் சுமார் 30 எரிபொருள் கிடங்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு பெரும் தீப்பிழம்புகள் எழுந்ததால் தெஹ்ரான் நகரம் அடர்ந்த புகையால் மூடப்பட்டது. இந்த காட்சிகளை பார்த்த அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிடம் கடும் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின்படி தாக்கப்பட்ட கிடங்குகள் ஈரானிய ஆட்சியின் இராணுவ மற்றும் பிற நுகர்வுக்கு எரிபொருள் வழங்க பயன்படுத்தப்பட்டதாகவும் அவை பாதுகாப்பு நடவடிக்கையாக குறிவைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்க அதிகாரிகள் இதை நல்ல யோசனை அல்ல என்று மதிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் விளைவாக உலக எண்ணெய் சந்தையில் பதட்டம் உருவாகி விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. இதேவேளை தொடர்ந்து உட்கட்டமைப்புகளை தாக்கினால் பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் இந்த மோதல் நீண்டகாலம் நீடிக்கக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசர்பையான் ஈரானுடனான எல்லை கடவைகளை அனைத்து சரக்கு போக்குவரத்திற்கும் மீண்டும் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாஸ் ரஷ்ய செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த வாரம் நடந்த ட்ரோன் சம்பவத்திற்கு பிறகு மூடப்பட்டிருந்த இந்த எல்லை மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. நக்சிவன் பகுதியில் ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக பாகு அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த எல்லை கடவைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்த பாதை ஈரான் மற்றும் அதன் கூட்டாளியான ரஷ்யா இடையே உள்ள மிக குறுகிய நில போக்குவரத்து வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் மசூத் பெசஸ்கியன் மற்றும் இல்ஹாம் அலியேவ் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உரையாடலில் நக்சிவன் சம்பவத்தில் ஈரான் தொடர்பில்லை என்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அலியேவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய தலைமையின் நடவடிக்கைகள் குறித்து பெரும் துரோக உணர்வு ஏற்பட்டுள்ளதாக கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸ்கை நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். போர் தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள் கத்தார் மற்றும் பிற வளைகுடா நாடுகள் தாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் ஈரான் எதிரான எந்தவொரு போரிலும் பங்கேற்கப் போவதில்லை என்று முன்பே தெரிவித்திருந்த போதிலும் இராஜதந்திர தீர்வை தேடும் முயற்சிகளிடையே இந்த தாக்குதல் நடந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்குவது ஈரானின் தவறான கணக்கீடு என்றும் இது பிராந்தியத்தில் நிலவி வந்த முயற்சிகளை முற்றிலும் சீர்குலைத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அதிகரிப்பை நியாயப்படுத்தும் காரணங்களை கத்தார் முற்றிலும் நிராகரிக்கிறது என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் மசூத் பெசஸ்கியன் மன்னிப்பு கேட்டதுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாத வரை வளைகுடா நாடுகள் இனி குறிவைக்கப்பட மாட்டாது என்று கூறியிருந்தாலும் தாக்குதல்கள் தொடர்வது கவலைக்கிடமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் பதற்றத்தை குறைக்க கத்தார் தொடர்ந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய வளைகுடா நாடுகள்
தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தோஹா நகரில் இருந்து செய்தியாளர் விக்டோரியா கேடன்பி தெரிவித்ததாவது, சுமார் 4 மணி நேரத்திற்கு முன்பு ஈரான் ஏவுகணை தாக்குதல் கத்தார் மீது நடத்தப்பட்டது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் அச்சுறுத்தல் அளவு உயர்த்தப்பட்டதுடன் சுமார் 10 நிமிடங்களில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தோஹா வானில் 12க்கு மேற்பட்ட பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுடன் ட்ரேசர் விளக்குகளும் புகையும் காணப்பட்டது. இதற்கிடையில் சித்ரா பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக பக்ரைன் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவில் ஷைஃபா எண்ணெய் வயல் பகுதியை குறிவைத்து வந்த பல ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணெய் உற்பத்தி மையம் சவுதி அராம்கோ நிறுவனம் இயக்கும் முக்கிய நிலையமாகும். இது தினமும் 1 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. மேலும் தலைநகர் டியாத் வடக்கே 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் நகரின் ராஜதந்திர பகுதியை குறிவைத்து வந்த ஏவுகணை ஒன்றும் இடைமறிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் தாக்குதலின் தாக்கம் பதிவாகியுள்ளது. ஃபுஜைரா பகுதியில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இது இடைமறிக்கப்பட்ட ஏவுகணை அல்லது எரிபொருளின் சிதைவுகளால் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாத் பகுதியில் உள்ள பாக்தாத் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் தடுத்து வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் பல இடைமறிப்புகள் நடைபெற்றுள்ளன. இதற்கு முன்பு நகரின் ஆலம் பகுதியில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்த சம்பவத்தில் ஒரு பெண் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்தின் தகவல் படி பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்குள் அமைந்துள்ள விக்டோரியா தளம் அருகே நெருங்கிய ட்ரோன் ஒன்றை ஈராக் வான் பாதுகாப்பு படைகள் அதிகாலை சுட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இராணுவ வளாகம் அமெரிக்கா படைகளால் பயன்படுத்தப்படும் முக்கிய தளமாகும். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.